தற்பொழுது கிடைத்துள்ள அண்மை செய்தியை பார்க்கிறோம். புதுச்சேரியில் விசாவை நீட்டிக்காத பாகிஸ்தான் நாட்டை சேர்ந்த பெண் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். பஹல்காம் தாக்குதலை தொடர்ந்து பாகிஸ்தானியர்களை வெளியேற்ற மத்திய அரசு உத்தரவிட்டுள்ள நிலையில் இந்த வழக்கானது தொடரப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் விசாவை நீட்டிக்காத பாகிஸ்தான் நாட்டை சேர்ந்த பெண் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். பஹல்காம் தாக்குதலை தொடர்ந்து பாகிஸ்தானியர்களை வெளியேற்ற மத்திய அரசு உத்தரவு பிறப்பித்துள்ள நிலையில் தற்பொழுது இந்த வழக்கு அந்த பெண் மீது பதியப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் காதர் வழங்க கேட்கலாம். வணக்கம் காதர், பாகிஸ்தான் பெண் மீது தற்பொழுது வழக்கு பதியப்பட்டுள்ளது. அது குறித்து உங்களுடைய கூடுதல் விவரங்களை நீங்க பதிவு செய்யலாம். வணக்கம் அஸ்வினி. புதுச்சேரி விசா காலம் முடிவடைந்த நிலையில் ரகசியமாக வசித்து வந்த பாகிஸ்தான் பெண் மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் அவரை இந்தியாவை விட்டு வெளியேற்ற நோட்டீஸ் அனுப்பியுள்ளனர். புதுச்சேரி லாஸ்பேட்டை கிருஷ்ணா நகர் சேர்ந்தவர் ஷெரீப் கான். இந்தியா நாட்டவரான இவர் பாகிஸ்தான் நாட்டை சேர்ந்த உறவு பெண் பாலிசானோ என்பவரை கடந்த 30/8 அன்று திருமணம் செய்து கொண்டார். திருமணமான பிறகு விசா மூலம் புதுச்சேரிக்கு வந்து கணவருடன் வசித்து வந்தவர். ஆண்டுதோறும் விசா நீடித்து வந்துள்ளது. கடந்த 2017 முதல் 2022 வரை 5 ஆண்டு காலமாக நீண்ட காலமாக விசா பெற்று வந்தனர். தற்போது லாஸ்பேட்டை காவல் நிலைய எல்லையில் உட்பட்ட லாஸ்பேட்டை நாவரகுளம் நோட்டீஸ் வழங்கியுள்ளனர். ஆனால் அவை விசா ரத்து செய்தது என்று காலாவதி ஆகியிருக்கிறது என்பது பிறகுதான் விசாவை நீடிக்கவில்லை என்று தெரிய வந்தது. காஷ்மீர் பல்தாக்கு தீவிரவாதிகள் தாக்குதலில் 26 அப்பாவி சுற்றுலா பயணிகள் பலியான சம்பவத்தை தொடர்ந்து இந்தியாவை வசிக்கும் பாகிஸ்தானியர்களை வெளியேற்றும் விசா ரத்து செய்த மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. இந்நிலையில் புதுச்சேரி லாஸ்பேட்டை பாகிஸ்தான் பெண் கவுன்சிலர் வசித்து வந்த அவரது விசா காலம் முடிவடைந்து விட்டது பற்றியும் புதுச்சேரி காவல்துறை வழக்கு பதிவு செய்து அலுவலகத்தில் தெரிவித்து வந்தன. இது குறித்து நடவடிக்கை எடுக்க கோரி பதிவு பிரிவு இன்ஸ்பெக்டர் கண்முகம், லாஸ்பேட்டை காவல் நிலைய அதிகாரிகள் மற்றும் காவல்துறை பேரில் விசா மீது போலீஸ் மீது வழக்கு பதிவு, மேலும் அவருக்கு இந்தியாவை விட்டு வெளியேற நோட்டீஸ் அனுப்பிவிட்டுள்ளது. சாலினி, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி காதர்.